பராசரா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்திவேலிருந்து சந்தன் பேசுகிறேன். செவ்வாய், சனி, ராகு, கேது ஒருவரின் ஜாதகத்தில் எந்தெந்த பாவத்தில் இருந்தால் என்னென்ன பிரச்சனை வரும் என்பதை இந்த பராசரா யூடியூப் சேனல் வழியாக பதிவிட்டுக்கிறேன். அதாவது 1ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் சரி, சனி இருந்தாலும் சரி, ராகு இருந்தாலும் சரி, கேது இருந்தாலும் சரி, புத்தி குறைவாக இருக்கும், புத்தி மந்தமாக இருக்கும், இப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருந்தால் வியாதியை கொடுக்கும், குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்கும், தனத்தில் பிரச்சனை கொடுக்கும். 3ஆம் இடத்துல இருந்தால் தனலாபம் உண்டாகும். பாவகிரகம் 3ல் இருக்கும்போது தனலாபம் உண்டாகும், சகோதரத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும். 4ஆம் இடத்துல இருந்தால் சொந்த பந்தம் விரோதமாகும்னு வச்சுங்களேன், சொந்த பந்தங்கள் விரோதமாகும். 5ஆம் இடத்துல இருந்தால் பூர்வ புண்ணியத்தை விட்டு வெளியே போக சொல்லும், பல தேசம் போகக்கூடிய அமைப்பு 5ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு உண்டாகும்னு வச்சுங்களேன். 6ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா லட்சுமி கடாட்சம், லட்சுமி கடாட்சம் ஏற்பட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரும். மற்றவங்க அதாவது பொதுமக்கள் மத்தியில் நல்ல ஒரு தலைநிமிர்ந்து ஒரு தன்மையை அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இவங்களுக்கு உண்டாகும்னு வச்சுங்களேன். 7ஆம் இடத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த கிரகங்கள் சனி, ராகு, கேதுலாம் 7ஆம் இடத்துல இருந்தால் அதாவது பயம் அதிகம் வரும், கலஸ்தரத்தில் பிரச்சனை வரும், கலக்கம் ஏற்படும், கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் குறையும். இந்த தன்மையெல்லாம் 7ஆம் இடத்துல இருக்கிற இந்த கிரகங்கள் கொடுக்கும். அதே மாதிரி 8ல் இருந்தால் மரண பயம் உண்டாகும், அவமானத்தை கொடுக்கும் என்பதெல்லாம் இந்த கிரகங்கள் இந்த நிலைப்பாட்டை கொடுக்கும். 9ஆம் இடத்துல இருந்தால் அதாவது காரிய தடை, காரிய நாசம். நம் கௌரவத்துக்கு நமக்கு நல்ல ஒரு நிலைப்பாடு வருதுன்னா அதை இழக்கக்கூடிய தன்மை வந்துடும். அந்த ஒரு பிரச்சனையை கொடுக்கும், கௌரவத்துக்கு பங்கத்தை ஏற்படுத்தும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, ராகு, கேது, செவ்வாலாம். 10ஆம் இடத்துல இருந்தால் பயம் உண்டாகும், பண விரயம் ஏற்படும், தொழில் ஏதாச்சும் ஒரு விரயத்தை கொடுக்கும், கவனமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற ஒரு தன்மையில் இருக்குது. 11ஆம் இடத்துல தன லாபத்தை கொடுக்கும். ஏன்னா பாவக்கிரகம் 11ஆம் இடத்துல இருப்பது அதிவிதமான லாபத்தை பல மடங்கு பெருக்கி கொடுக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாதுங்க, சயான சுகங்க, நிம்மதியான இதுங்க, நிம்மதித்தன்மை இழக்க வைக்கும், வியாதி வரும், செலவு அதிகரிக்கும், விரயங்கள் உண்டாகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இந்த சனி, ராகு, கேது கிரகங்கள் கர்மாவின் பலனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அதாவது சனிங்கிற கிரகம் கர்மா பலனை கொடுக்கும், செவ்வாங்கிறது ஒரு இரத்த உறவு சம்பந்தமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய கிரகம். ராகு கேதெல்லாம் ராகு நம்ம தாத்தா வழியும், கேது நம்ம அம்மா வழியும், அம்மாவோட பாட்டி வழியும், இப்படி தாயார் வழி வகக்கூடியதும் தந்தையார் வழி வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள்லாம் ராகு கேதுகள் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருப்பதனால் இந்த சனி, ராகு, கேது, செவ்வாய் இந்த 4 கிரகமும் பாவக்கிரகங்களாகவும், அதேமாதிரி இது இருக்கிற இடங்கள் அந்த பாவத்தன்மையை அதிகமாக காட்டக்கூடிய தன்மையாக இருக்கிறதுனால இது இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்தால் சிறப்பு, அதுக்கடுத்து 6ஆம் இடத்துல இருந்தால் சிறப்பு, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 11